வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். ராஜகுமார், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் வங்கக்கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மீனவர்களுக்கு ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் இன்று கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் தடையை மீறி ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கும் சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர். அது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாகவே விட்டு மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் போலீசார் கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை கடலில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை செய்து வெளியேற்றி வருகின்றனர். ஆனால் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி ஒரு சில சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் கடலில் ஆர்வ மிகுதியில் இறங்கி செல்ஃபி எடுத்து வருகின்றனர். இது போன்ற கனமழை காலங்களில் பொதுவாகவே புதுச்சேரி அரசு கூடுதல் போலீசாரை கடற்கரை சாலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவது வழக்கம். ஆனால் இந்த முறை காவல் நிலையத்தை சார்ந்த போலீசார் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கடல் அலைகள் அதிக சீற்றத்துடன் காணப்படுவதால் இது போன்ற நிலையில் அவர்கள் கடலில் சிக்கி ஏதேனும் உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இதனிடையே இந்த கனமழை காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மீனவர்களுக்கு மீன்வளத்துறை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது நாளாக இன்று மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை தேங்காய்த்திட்டு துறைமுக பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கின்றனர். மேலும் இந்த கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து புதுச்சேரியை பொறுத்தவரை நேற்று மாலை முதலேயே விட்டு மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதுவும் கனமழையாக இல்லாத ஒரு சூழ்நிலையும் இந்த மழை என்பது தொடர்ந்து பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலை, புதுச்சேரி கடல் பகுதியாக இருக்கக்கூடிய கனகசெட்டிகுளம் முதல் கன்னிக்கோயில் வரை இருக்கக்கூடிய கடல் பகுதி முழுவதுமாக கடல் அதிகப்படியான சீற்றத்துடன் காணப்படுகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜகுமார்.